நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் CorelDRAW இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். CorelDRAWடைய ட்ரையல் வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. CorelDRAW நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணதும் டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட் க்ரியேட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆக ஒரு 2 minutes டைம் எடுக்கும். CorelDRAW ஓப்பன் ஆனதும் நமக்கு விண்டோ இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். வெல்கம் ஸ்க்ரீன் இருக்கும். ஃபஸ்ட்டு நியூ டாக்குமெண்ட். இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அடுத்தடுத்து இருக்கும். அதற்கு கீழே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி டிசைன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டிசைன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் ஒரு கேப் இருக்குது. இந்த இமேஜை லைன் ட்ராயிங்காக மாற்றிருக்காங்க. ஒரு இமேஜை லைன் ட்ராயிங்காக மாற்றுறது CorelDRAWல ரொம்ப எளிமையாக செய்ய முடியும். இது ஒரு எக்ஸாம்பிள். இதே போல் இன்னும் பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நியூ டாக்குமெண்ட் கிளிக் பண்ணும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் நமக்கு வரும். இந்த டயலாக் பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நான் ஜஸ்ட் ஓகே பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு மெனூஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஆக்டிவில் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நமக்கு லைனில் டிஸ்பிளே ஆகிறது டைட்டில் பார்னு சொல்லுவோம். என்ன சாஃப்ட்வேர் நம்ம நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கனால அன்டைட்டில்டுன்னு டிஸ்பிளே ஆகும். நம்ம ஃபைல் சேவ் பண்ணிட்டோன்னா சேவ் பண்ண நேம் அங்கே டிஸ்பிளே ஆகும். க்ளோஸ் பட்டன், ரெஸ்டோர் அண்ட் மினிமைஸ் பட்டன். அதற்கு அடுத்து நமக்கு டிஸ்பிளே ஆகிறது மெனு பார். CorelDRAWடைய மெனூஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். அதற்கு கீழே நமக்கு டிஸ்பிளே ஆகிறது ஸ்டாண்டர்ட் டூல் பார். மெனுவில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் ஸ்டாண்டர்ட் டூல் பார்லேயும் டிஸ்பிளே ஆகும். சில ஸ்டாண்டர்டான ஆப்ஷன்ஸ் மட்டும் நமக்கு ஐக்கானாக டிஸ்பிளே ஆகும். உதாரணத்துக்கு ஃபைலில் வந்து ஃபஸ்ட்டு நியூன்னு டிஸ்பிளே ஆகுதா, அதே ஆப்ஷன் தான் இங்கே ஐக்கான நம்ம கொடுத்துருப்பாங்க, நியூ. நெக்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிறது ப்ராப்பர்ட்டி டூல் பார். நம்ம நியூ டாக்குமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டில் என்ன பேப்பர் இருக்கோ அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். சில ஜென்ரல் ஆப்ஷன்ஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். லெஃப்ட் சைடில் இருக்கிறது டூல் பாக்ஸ். CorelDRAWல இருக்கக்கூடிய டூல்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். இதில் நம்ம ஒரு டூலை செலக்ட் பண்ணும்போது, இப்போ நான் ரெக்டாங்கிள் டூலை கிளிக் பண்ணுறேன். அந்த ரெக்டாங்கிள் டூலுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி பாரில் டிஸ்பிளே ஆகும். எந்த டூலை நம்ம செலக்ட் பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி டூல் பாரில் மாறிடும். அடுத்து இந்த டூல்ஸ் பாக்ஸில் இருக்கக்கூடிய டூல்ஸுடைய நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டூல்ஸுக்கு பக்கத்துலேயே நீங்கள் மவுஸை கொண்டு போய் வைக்கும்போது பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும். அதை டூல் டிப் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டூல் டிப்பில் அந்த டூலுடைய நேமு, அதுக்கு ஷார்ட்கட் இருந்தால் அதனுடைய ஷார்ட்கட் அதில் இருக்கும். அந்த டூலுடைய யூஸ் என்ன அப்படிங்கிறது வந்து அந்த டூல் டிப்பில் டிஸ்பிளே ஆகும். அந்த டூல் டிப்பை ரீட் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். அப்புறம் அதனுடைய ஷார்ட்கட் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய யூஸ் என்னங்கிறத நம்ம அந்த டூல் டிப்பை ரீட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த டூல்ஸ் பாக்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கலர் பேலட் டிஸ்பிளே ஆகும். டிஃபால்ட்டாக ஒரு கலர்ஸ் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். நேவிகேஷன்ஸை மூவ் பண்ணி இருக்கக்கூடிய கலர்ஸையும் பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்க டபுள் ஆரோவை கிளிக் பண்ணோன்னா கலர் பேலட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கலருமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த ஒயிட் ஏரியா இருக்குல்ல, இது வந்து ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அந்த ஒர்க் ஸ்பேஸை நம்ம மூவ் பண்ணி பார்க்குறதுக்கு ஸ்க்ரால் பாஸ் கொடுத்துருப்பாங்க. ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல், மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பேஜ் 1 அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேஜ் ஓப்பனில் இருக்கோ அதை அங்கே காமிக்கும். அந்த பேஜ் 1க்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணும்போது மோர் பேஜஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பேஜ் ஆஃப்டர். அந்த பேஜ் நேமை வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். இதே பேஜை டூப்ளிகேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி பேஜுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே ஷார்ட்கட்லேயே கிடைக்கும். லேஅவுட்டுங்கிற மெனுலையும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிறது டாக்குமெண்ட் பேலட். கலர் பேலட்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலரான கலர்ஸ் மட்டும் நம்ம இங்கே எடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். சில கலர்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டைமில் நம்ம தேவையான கலர்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வந்து
இந்த டாக்குமெண்ட் பேலட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்டு கலர் பேலட்டை நம்ம உருவாக்கிக்கலாம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிறது ஸ்டேட்டஸ் பார். இப்போ ரெக்டாங்கிள் டூலை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அந்த ரெக்டாங்கிள் டூலை எப்படி யூஸ் பண்ணணும், அதற்கு உள்ள ஃபில் கலர் என்ன இருக்குது, அவுட்லைன் கலர் என்ன இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த ஃபில் கலரை கிளிக் பண்ணால் அதற்கான ஆப்ஷன்ஸும் ஓப்பன் ஆகும் இங்கே. இப்போ ரெக்டாங்கிள் டூலை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். டபுள் கிளிக் டூல் கிரியேட் எ பேஜ் ஃப்ரேம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டூலை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. இப்போ ரெக்டாங்கிள் டூலை டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா பேஜுக்கான ஒரு ஃப்ரேம் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ட்ராக் கன்ஸ்டைன் டு எ ஸ்கொயர். இப்போ கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் கிடைக்கும். அடுத்து ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ட்ராயிங் பண்ணும்போது ஸ்கொயராக இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு பாக்ஸ் கிடைக்கும். அதே நம்ம லென்த்து வைஸ் பண்ணிக்கலாம், வித்து வைஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டூலை நம்ம செலக்ட் பண்ணும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே டிஸ்பிளே ஆகும். அடுத்து இந்த ஃபில் கலர். இப்போ வந்து கிராஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபில் உள்ளே இல்லைன்னு அர்த்தம். நான் கலரில் போய் ஒரு கிளிக் பண்ணுறேன். இப்போது ஃபில் கலர் ப்ளூ கலர் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. அவுட்லைன் வந்து பிளாக்கில் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு கிளிக் ஃபில்லு, ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவுட்லைன் கலர். இப்போ எல்லோ கலர் நான் மாற்றிருக்கேன். ஜூம் டூலை எடுத்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். எல்லோ கலர் அவுட்லைன். டூல் பாக்ஸில் நம்ம என்ன டூல் செலக்ட் பண்ணுறோமோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஐடியா நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் பார்லேயே நமக்கு கிடைக்கும். அதையும் ரீட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிறது டாஸ்க் பார். நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அடுத்து நம்மளுடைய சாஃப்ட்வேர்ஸுடைய ஷார்ட்கட் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அண்டு டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே ஆகும். நம்மளுடைய இன்டர்நெட் கனெக்ஷன், ஸ்பீக்கர், இதெல்லாம் காமனான விஷயங்கள் இங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த இந்த டூல் பார்ஸ், மெனு பார்ஸ்லாம் விண்டோவில் டூல் பாருங்கிறத கிளிக் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். இன்கேஸ் நமக்கு இங்கே டிக்கில் இருக்கிறது எல்லாமே ஆக்டிவில் இருக்குது. இன்கேஸ் நமக்கு தேவை இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஸ்டேட்டஸ் பார் இப்போ தேவையில்லைனாக்கா அதை போய் கிளிக் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் பார் மறைஞ்சிரும். திரும்ப தேவைங்கும்போது விண்டோவில் டூல் பாக்ஸில் போயிட்டு ஸ்டேட்டஸ் பார் கிளிக் பண்ணோன்னா ஆக்டிவ் ஆகிடும். அதே நீங்கள் மெனு பாரில் ரைட் கிளிக் பண்ணும்போது அது அப்படியே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இதில் இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கோரல் ட்ரா இன்டர்ஃபேஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு. நம்ம அடுத்த கிளாஸில் ஒரு நியூ டாக்குமெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வித்து ஒரு விசிட்டிங் கார்டு டிசைனோட பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கோரல் ட்ராவுடைய ட்ரையல் வெர்ஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 12th ஸ்டாண்டர்டுடைய கம்ப்யூட்டர் டெக்னாலஜி புக்கோடைய PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள்.